குஷீலு கிச்சன்லேருந்து மசாலா சுண்டல் பண்ணி காமிக்க போகிறேன். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். கொண்டக்கடலை நல்லா ஊற வச்சுருக்கேன். நைட்டு ஊற வச்சு மசாலா சுண்டல் மாரி பண்ணி காமிக்க போகிறேன். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். கொண்டக்கடலை நைட்டு ஊற போட்டு எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். இதில் நான் குக்கருக்கு மாற்றிட்டு ஒரு 5 விசில் வச்சு உப்பு போட்டு 5 விசில் வச்சு எடுத்துகிட்டு வந்துடுறேன். சுண்டல் கொண்டக்கடலை 5 விசில் வச்சு எடுத்துட்டேன் நான். பாருங்கள் எப்படி வெந்திருக்குன்றதை பார்த்துருவோம் நம்ம. பாருங்கள் சூப்பராக வெந்துருச்சு பாருங்கள். இப்போ நம்ம தாளிப்பை பார்த்துடலாம். இப்போ தேங்காய் ஊற்றி நல்லா தேங்காய் நான் காஞ்சிருச்சு கடாயில். இப்போ தாளிப்புக்கு நான் சோம்பு சேர்க்குறேன். சோம்பு பொரியட்டும். சோம்பு நல்லா பொரிஞ்சிக்கிட்டு இருக்கு. இதில் நான் வெங்காயம் சேர்த்து விட்டுறேன். வெங்காயம் சேர்த்துருக்கேன். 2 கொத்து கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். நல்லா வதக்கிடுவோம். சிம்மில் வச்சே வதக்கணும். வெங்காயம் ரொம்பலாம் வதங்க வேண்டாம். ஒரு கண்ணாடி வந்தால் போதும். தக்காளி ஒரு பெரிய தக்காளி நான் எடுத்து நறுக்கி வச்சுருக்கேன் பொடியாக, அதையும் சேர்த்துருவோம். இதுக்கு தேவையான அளவு உப்பு கொஞ்சமாக, சுண்டல் நம்ம உப்பு போட்டு தான் வேக வச்சுருக்கோம். இந்த மசாலாக்கெல்லாம் சேர்த்து தான் இந்த உப்பு சேர்க்குறேன் நான் தக்காளியோட. அப்புறம் செக் பண்ணி சேர்த்துக்கலாம். நல்லா வதங்கட்டும். காஷ்மீர் சில்லி பொடி 1 ஸ்பூனு, கரம் மசாலா பொடி 1/2 ஸ்பூனு, மஞ்சள் பொடி 1/2 ஸ்பூன் எடுத்துருக்கேன். இதை சேர்த்து விட்ருவோம். இதோட நான் சோம்பு, வெள்ளைப்பூடு, மிளகா வத்தல் அரைச்ச பேஸ்ட்டு சேர்க்குறேன் 1 ஸ்பூனு. அதையும் இதோட வதக்கி விட்டுறையெல்லாம் நல்லா வதங்கிருச்சு. இந்த இதில் நம்ம சுண்டக்கடலையை சேர்த்து விட்டுறலாம். வேக வச்சு சுண்டக்கடலையை இதோட நல்லா ஒரு வதக்கிடுவோம். இந்த தண்ணி கொஞ்சம் இருந்தையும் சேர்த்துருக்கேன். அதோட ஒரு 5 நிமிஷம் வேகட்டும். ஓப்பன் பண்ணி பார்த்துருவோம். சுண்டல் நல்லா வெந்துக்கிட்டு இருக்கு. மசாலா சுண்டல் நல்லா தண்ணியெல்லாம் வத்திருச்சு. இப்போ நம்ம இதில் மல்லி இலையை போட்டு விட்டுருவோம். ஒரு பிஞ்சு பெருங்காய பொடி சேர்க்குறேன். இதில் கடைசியாக சேர்த்தா தான் வாசமாக இருக்கும். கொஞ்சமாக தான் சேர்த்துருக்கேன். நல்லா கிளறி விட்டுருவோம். மசாலா சுண்டல் ரெடி ஆயிடுச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன். கிச்சன்லேருந்து மசாலா சுண்டல் பண்ணி காமிச்சிருக்கேன். நீங்களும் இதேமாரி செஞ்சு பாருங்கள். ஷீலு கிச்சனுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.